ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நைட்டே ஊற வச்ச பட்டாணியை அலசிட்டு குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பட்டாணியும் உருளைக்கிழங்கும் குக்கரில் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம கேரட்டை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் இந்த வெஜ் குருமாவில் போடலாம். இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு தேவையான 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் விட்டு வதக்க போகிறோம். வதக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 தேங்காய் பத்தை இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 சின்ன ஸ்பூனில் சோம்பு எடுத்துக்கிறோம். அதையும் நம்ம இந்த ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறோம். ஆனலி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் விட்டுக்கிறோம். அதில் ஏலக்காய், பட்டை போட்டுக்கிறோம். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் விட்டு ஏலக்காய், பட்டை, சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க சின்ன சைஸில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் தக்காளி ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கிங்க. இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் இல்லை, இதில் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் இப்போ 4 பேருக்கு தேவையான குருமா தான் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட். இப்போ கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வேக வச்ச பட்டாணி, அப்புறம் தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு கட்லாம் பண்ண வேணாம், இது நல்லா வெந்திருக்கு. ஸோ அப்படியே ஆட் பண்ணாலே அது நல்லா அது கூட சேர்ந்து டேலி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த வானலியில் போட்டுட்டோம். இப்போது நம்ம வதக்குறோம். கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டு வதக்கிடுங்க. இப்போ காரத்துக்கு தேவையான